தனுஷ் செல்வராகவன் என்றால் எல்லோருக்கும் தெரியும். திரை உலகில் ரசிகர்களிடமும் பெரிய தாக்கத்தை இவங்க 2 பேருமே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக தனுஷ் இருக்கிறார். 2 முறை தேசிய விருதுகளையும் வாங்கிய நடிகர் இவர். தமிழ் மட்டுமல்லாது ஹிந்தி, தெலுங்கு, ஹாலிவுட் என கலக்கி வருகிறார். தேசிய அளவுல தனுஷை எல்லோருக்கும் தெரிகிற அளவுல அவர் ரொம்பவே உயர்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ போயஸ் கார்டன்ல தனுஷ் ஒரு வீடு வாங்கி குடியேறியிருக்காரு குடும்பத்தோட. அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா சொந்தமாக சில படங்களை தயாரித்து இயக்கி நஷ்டமடைந்தார். ஒரு கட்டத்துல சென்னையை விட்டுட்டு சொந்த ஊருக்கே போய் பிழைத்துக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்காரு. ஆனா இது கடைசி முயற்சி. என் மீது நம்பிக்கை வைத்து பணம் கொடுங்க அப்படின்னு செல்வராகவன் சொன்னதும் கடன் வாங்கித்தான் துள்ளுவதோ இளமை படத்தை எடுத்தார் கஸ்தூரி ராஜா. அந்த படம் கஸ்தூரி ராஜாவின் குடும்பத்தை காப்பாற்றியது. இது பெரும்பாலும் எல்லோருக்குமே தெரியும். ஆனா சொந்த ஊர்ல என்ன செய்வது, எப்படி பிழைப்பது என தெரியாமல் இருந்த கஸ்தூரி ராஜாவுக்கு சென்னை போய் பிழைப்போம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் கையிலோ காசு இல்லை. உறவினர் ஒருவரிடம் 50 ரூபாய் வாங்கிக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. எப்படின்னா மெரினா கடற்கரையில சுண்டல் வித்து பிழைச்சுக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல நினைச்சு சென்னைக்கு வந்தாராம். ஆனால் இந்த சென்னை கஸ்தூரி ராஜா குடும்பத்திற்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பது இந்த உலகத்திற்கே தெரியும்.